இன்ஸ்டாகிராம் ஆப்ல வந்துருக்கக்கூடிய வாய்ஸ் மெசேஜை நீங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து ப்ளே பண்ணி பார்ப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து ப்ளே ஆகாது. இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, அதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராமில் வந்துருக்கக்கூடிய வாய்ஸ் மெசேஜை நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்குறப்போ ப்ளே ஆகாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணதுமே மேனேஜ் ஆப்ஸ் இருக்கும். மேனேஜ் ஆப் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஆப் வந்துடும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கிளியர் ஆல் டேட்டா கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கிளியர் ஆல் டேட்டா கொடுக்குறப்ப நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாமே தெரியுமா அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளியர் டேட்டா கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஐடியெலாம் கம்ப்ளீட்டாக லாக் அவுட் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளியர் டேட்டா கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் சொன்னேன் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து ப்ளே ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களோட இன்டர்நெட்டில் ஆன் பண்ணி ஒர்க் ஆகாமல் இருக்குது, இதெல்லாம் பண்ணியுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டு ஒய்ஃபைக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதாவது இன்னொரு மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி உங்களோட மொபைல் ஃபோனில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அதன் மூலியமாக நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து ப்ளே ஆகாமல் இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து சால்வ் ஆகிடும். வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.